அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த 2023 வருஷத்தில் அப்கமிங்காக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, என்னென்ன எக்ஸாம் நடக்க போகுது, எல்லா தகவலுமே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2022 வந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படித்து உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா எந்த ஒரு ஃபீலும் வேணால் இந்த 2023 வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நான் கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு அரசாங்க வேலைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த வருஷத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வருது, ஸோ இந்த எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம், அதாவது இந்த 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா TNFUSRC ஃபாரஸ்ட் எக்ஸாம். ஓகேங்களா? இதை நம்ம வெறுமனே சொல்ல கிடையாது. வனத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சைடில் இருந்து 1161 வேக்கன்சி வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்குன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்டர் அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு, அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸு, அதே போல் ஃபாரஸ்ட் வாட்சர். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்ஸ் 3 எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 4 இருக்கும். ஒரு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மூலிமா அதை எடுத்துருவாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 போஸ்ட்டும் இந்த TNFUSRC இந்த ரெக்ரூட்மெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸு, இதனோட ஏஜ் என்ன, சேலரி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எல்லா டீட்டெயிலுமே நம்ம முந்தைய வீடியோ பதிவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவுக்கு உரிய லிங்க் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TNUSRB PC எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய இப்போ 2022 ஓகேங்களா, 2022 3552 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கான எக்ஸாம் நடந்து அதற்குரிய ரிசல்ட்டுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3552 வேக்கன்சியில் கிட்டத்தட்ட ஒரு 18,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இருக்கக்கூடிய அந்த வேக்கண்ட் வந்து ரொம்பவே குறைவான வேக்கண்ட்டு. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் 2023 PC எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 100% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? எதனால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திமுக ஓகேங்களா, அதாவது DMK உடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க இதற்குரிய காலி பணியிடங்களை வந்து ஆண்டுதோறும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து இது நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த PC கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வேல எடுத்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10,000 ப்ளஸ் வேக்கன்சி வந்து அவங்க வந்து மெமோரண்டமில் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் இவங்க விட்டுருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3552 தான் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்து கண்டிப்பாக வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து இந்த 2023 கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் படிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போயே தெரியும் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, கட் ஆஃப் வந்து எந்த லெவலுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட சைடில் இருந்து ஓகேங்களா ரயில்வே துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதுலேயே வந்து RPF ப்ளஸ் வந்து RPFல ஹெட் கான்ஸ்டபிள் SI ASI ஸோ இந்த பிரிவுகளில் கண்டிப்பாக வேக்கன்சி இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ரயில்வேலையுமே பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் நான் போயே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போலீஸ். ஓகேங்களா? அதாவது SSC மூலியமாக நடத்தப்படுற அந்த GD ஜென்ரல் டியூட்டி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான போஸ்ட் இருக்கும். அதாவது CRPF, BSF, CASF, SSF, ITBP, NIA, SSB, அசாம் ரிஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 விதமான போஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த 2022 அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாமல், அதாவது ஒரு சிலர் வந்து எக்ஸாம் டேட், அதாவது அப்ளிகேஷன் டேட் லாஸ்ட் ஒரு 4 டேஸாக வந்து ட்ரை பண்ணவங்களுக்கு யாராலையுமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண முடியலை. ஓகேங்களா? நைட்டு 12 மணிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலுமே அவங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண முடியல. அப்படி முடியாமல் போனவங்க கண்டிப்பாக இந்த 2023 வேக்கன்சி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. SSC தரப்பில் இருந்துமே SSCலேருந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. GDக்குமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SI ஓகேங்களா, TNUSRB தரப்புலேருந்து நடத்தப்படுகின்ற சப் இன்ஸ்பெக்டருக்கான தாலுக் SI ஃபிங்கர் பிரிண்ட்டு AR. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய
ஸோ இருக்கக்கூடிய இந்த 4 எக்ஸாம்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரிவில் கண்டிப்பாக உங்களால் செலக்ட் பண்ணி இந்த 2023 உங்களால் ஏதாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதே போல் பிசி எக்ஸாமுக்கு நம்ம புக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அதே போல் ஆர்பிஎஃப் ஓகேங்களா, ஆர்பிஎஃப் வந்து தமிழில் தான் நடக்கும். அதுக்கு ஒரு புக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிசி எக்ஸாமில் ப்ரீவியஸ் 2022 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்கன்ற பற்றியும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி.